நம்ம வெண்பா ரொம்பவே புத்திசாலி குழந்தை தான். இதுவரைக்குமே 2, 3 தடவ அவங்கள கடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஒவ்வொரு சமயங்கள்லயுமே அவங்க நம்ம பாட்டு இருப்போம் அப்படிங்கிற மாரிலாம் இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்துட்டே தான் இருப்பாங்க. பக்கத்துல ஏதாச்சும் மொபைல் இருந்ததுன்னா, விஜய், மல்லி 2 பேருக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல எழுதி வெளியில போடுறது அப்படிங்கிற மாரி சின்ன சின்ன க்ளூலாம் குடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவ்வளோ புத்திசாலியா நடந்துப்பாங்க. அப்படிப்பட்ட வெண்பா கூடிய சீக்கிரம் தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப அங்க இருக்கிற லேடி மூலமா வெண்பா ரொம்பவே அமைதியாயிர்றாங்க. ஏன்னா வெண்பாவ கடத்தியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த லேடியுமே கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த லேடி ரொம்பவே கிளவரா நடந்துக்கிறாங்க. ஏன்னா தன்னையும் கடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வெண்பா கிட்ட சொன்னாங்கன்னா மட்டும் தான் வெண்பா சைலன்ட்டா இருப்பாங்க. இல்லன்னா ரொம்பவே சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சாங்க அப்படிங்கிறதால, இப்ப அவங்களையுமே கட்டி போட்டுருக்கிறாங்க. இப்ப வெண்பா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப, "நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. நிச்சயமா எங்க டாடா, மல்லியம்மா 2 பேருமே நம்மள காப்பாத்திருவாங்க." அப்படிங்கிற மாரி ஒரு குழந்தை போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கிறாங்க. அவங்க தான் கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம, எங்க டாடா காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது எப்படி ரொம்பவே உறுதியா சொல்ற அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, என்ன 2, 3 தடவ கடத்தி இருக்கிறாங்க. அப்பலாம் எங்க டாடா, மல்லியம்மா 2 பேருமே வந்து காப்பாத்திருவாங்க. ஏன்னா எங்க டாடாவுக்கு போலீஸ நல்லா தெரியும் அப்படிங்கிறதால எப்படியும் என்ன காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற மாரி நம்பிக்கையா சொல்றாங்க. இத கேட்கவுமே அந்த பெண்மணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பொண்ணு தேவையில்லாம ஏதாச்சும் செய்ய போய் அவங்க அப்பா, அம்மா வந்து காப்பாத்திருவாங்களோ அப்படிங்கிற மாரி அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. "இதுவரைக்கும் உன்ன கடத்துனத பத்திலாம் நீ மறந்துருமா. ஆனா இப்ப இருக்கிறவங்க ரொம்பவே டேஞ்சர் ஆனவங்க. அதனால உங்க அம்மா, அப்பாவுக்கு கால் பண்றதோ, ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்றதோ நீ பண்ணாத. அமைதியா இரு. ஆன்டி உன்ன காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி இப்ப வெண்பா கிட்ட பொய்யான வாக்குறுதிய சொல்றாங்க. அதனால வெண்பாவுமே சரி ஆன்டி அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப வெண்பா எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிறப்ப, இப்ப விஜய், மல்லி 2 பேருமே எப்படி வெண்பாவ நெருங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. போலீஸுமே ஒரு பக்கம் தேடுறாங்க. இந்த சூழ்நிலையில எப்படியாவது வெண்பா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களோட விருப்பம். விஜய், மல்லி ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.